டியர் சப்ஸ்கிரைபர்ஸ், இப்போ யூஎஸ்ஏ கவர்மெண்ட் ஒரு புது அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா, H1B விசாவோட டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ இந்த H1B விசானா என்ன, ஏன் அவங்க அந்த அளவுக்கு டேக்ஸை ஏற்றணும், இதனால இந்திய மக்கள் எப்படியெல்லாம் பாதிக்கப்படுவாங்க, இதற்கு இந்தியன் கவர்மெண்ட் எந்த மாதிரியான ஒரு ரியாக்ஷனை கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ள போகலாம். இந்த H1B விசா அப்படின்னா, நீங்க அமெரிக்காவில் போய் வேலை பார்க்கணும் அப்படின்னா இந்த H1B விசா இருந்தால் மட்டும் உங்களால் போய் வேலை பார்க்க முடியும். நீங்க டூரிஸ்ட் விசாவையோ இல்லை ஸ்டடீஸ் விசாவையோ வச்சு உங்களால் அங்கே வேலை பார்க்க முடியாது. நீங்கள் டூரிஸ்ட் விசாவையோ இல்லை ஸ்டடீஸ் விசாவையோ வச்சு நீங்கள் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அது இல்லீகல். உங்களை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடுவாங்க. ஏன் அவங்க அந்த அளவுக்கான டேக்ஸை ஏற்றணும் அப்படின்னா, உங்களுக்கே தெரியும். இப்போ நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. இதுக்கு முன்னாடி ரஷ்யா மேலே, இந்தியா மேலே, சைனா மேலே, பிரேசில் மேலே, ஏன்னா பல நாடுகள் மேலே யூஎஸ்ஏ கவர்மெண்ட் இன்கம் டேக்ஸை போட்டுட்டு வராங்க. அதோட தொடர்ச்சியாக தான் இப்போ இந்த H1B விசாவோட டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரலையும் இருந்தால் போதும் நம்ம அந்த HB1 விசா வாங்க முடியும். கிட்டத்தட்ட டாலரில் சொல்லணும்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 5000 US டாலர் இருந்தால் போதும் நம்ம அந்த விசா வாங்கி அங்கே வேலைக்கு போகலாம். ஆனால் இப்போ கிட்டத்தட்ட 1 லட்சம் US டாலர்ஸ், இதெல்லாம் ரொம்ப பல மடங்கு அதிகம். இந்திய மதிப்பில் சொல்ல போனால் கிட்டத்தட்ட 88 லட்சம் இருந்தால் மட்டும்தான் உங்களால் அந்த விசாவை வாங்க முடியும். வாங்கி உங்களால் அங்கே வேலைக்கு போய் உங்களால் அங்கே வேலையை பார்க்க முடியும். இதனால இந்திய மக்கள் ஏன் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னா, இந்தியாவில் இருக்கிற பெரும்பான்மையோர் மிடில் கிளாஸ் தான். இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 2 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரை இருந்துச்சு. அதனால அங்கே நிறைய பேர் அந்த விசாவை வாங்கி அமெரிக்காவில் போய் செட்டில் ஆக முடிஞ்சுது. அங்கே போய் வேலை பார்க்க முடிஞ்சுது. அங்கே இருக்கிற ப்ரைவேட் கம்பெனிஸ்லையோ இல்லை அங்கே இருக்கிற கவர்மெண்ட் கம்பெனிஸ்லையோ சம்திங் எனிவேர் அவங்க ஏதோ ஒரு வேலையை போய் செய்கிறதுக்கு அவங்களுக்கு அது உதவியாக இருந்துச்சு. ஆனால் கிட்டத்தட்ட இப்போது 88 லட்சம்ன்றது இது ரொம்ப ரொம்ப அதிகம். அவங்களால ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள்னால அந்த 88 லட்சம்ன்றது ஒரு பெரிய பணம். அவங்களால அந்த 88 லட்சம் செலவு பண்ணி அவங்களால அங்கே போய் வேலை பார்க்க முடியும் அப்படின்றது ஒரு இம்பாசிபிள். கிட்டத்தட்ட ஒரு மறைமுகமாக அந்த யூஎஸ்ஏ கவர்மெண்ட் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, வெளிநாட்டில் இருக்கிற யாரும் அமெரிக்காவுக்கு வந்து வேலை பார்க்காதீங்க அப்படின்றத இப்படி ஒரு மறைமுகமாக சொல்றாங்க. இதுக்கு இந்தியன் கவர்மெண்ட் எந்த மாதிரியான ரியாக்ஷனை கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்திய பொருளாதார ஆலோசனை கவுன்சிலுடைய தலைவர் மகேந்திர தேவ் இதுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, அவங்க H1B விசாவோட டேக்ஸை ஏற்றினது சரி அப்படின்ற ஒரு எதிர்மறையான கருத்தை முன்வைக்கிறாரு. அவர் ஏன் அந்த மாதிரியான கருத்தை முன்வைக்கணும் அப்படின்னா, இந்தியாவில் பிறந்து இந்தியாவில் வளர்ந்து இந்தியாவில் இருக்கிற பிரைவேட் காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ் படிச்சுட்டு நீங்கள் ஏன் அமெரிக்காவுக்கு போய் அமெரிக்காவில் ஏதோ ஒரு ப்ரைவேட் கம்பெனியுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் ஏன் உழைக்கிறீங்க? உங்களுடைய அறிவையும் உங்களுடைய உழைப்பையும் அங்கே இருக்கிற அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரைவேட் கம்பெனி வளர்ச்சிக்கு ஏன் அதை உழைப்பை வீணாக்குறீங்க? இதனால அமெரிக்கா தான் வளரும், இந்தியா வளராது. நீங்கள் இந்தியாவில் பிறந்திருக்கீங்க, இந்தியாவில் படிக்கிறீங்க, நீங்கள் இந்தியாவில் வேலை செய்யுங்க. இந்தியாவில் இருக்கிற எக்ஸாம்பிள் சொல்ல போனால் ஒரு மகேந்திராவிலையோ டாட்டாவிலையோ ரிலையன்ஸ்லையோ வேலை செய்யுங்க அப்படின்ட்டு சொல்றாரு. இல்லைன்னா ஒரு புது ஸ்டார்ட் அப் கம்பெனி இந்தியாவிலே ஆரம்பிச்சு அந்த கம்பெனிக்காக உங்களுடைய உழைப்பை போடுங்க அப்படின்னு சொல்றாரு. அவரோட கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க, அது சரியா தப்பான்னு சொல்லுங்க. அது இல்லாம இந்த
1B விசா உடைய டாக்ஸை அமெரிக்கா ஏத்துனது நீங்க எப்படி பாக்குறீங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இது போல நிறைய பேர் அமெரிக்காவுக்கு போய் செட்டில் ஆகணும், நான் வேலை பார்க்கணும் அப்படின்னு ஒரு லட்சியத்தோட இருப்பாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல். இதே மாதிரி நிறைய வீடியோ டெய்லியும் வரும் உங்களுக்கு.